ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் ஃபஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்ஏவும் கூட. ஸோ இதை ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு 16 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் மார்க்ஸ் வந்து 16 மார்க்ஸ்க்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்ஏ. இதில் வர இஆர்சி அண்ட் தென் டிப்னி ஆல்சோ நீங்கள் நல்லா தரவு படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான இஆர்சியும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் டிப்னி ஆல்சோ உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோஸ் வேணுன்றவங்க ஸோ கிட்ஸ் குளோப் இன்ஸ்டியூட்டோடைய பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரிலேட்டடாக இந்த லெசன்ஸ் ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ் அப்டேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தென் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, படித் புஸ்தக் ஆதார் பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே. ஓகேவா? ஸோ அப்போ விஜயோத்சவ பற்றி நமக்கான என்ன ஆல்ரெடி நம்ம அதை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு விரிவாக்கம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னா வித்யாநிவாஸ் மிஸ்ர. ஸோ லேக்ககு பரீட்சை. ஸோ லேக்ககு பரீட்சைனா இது யார் எழுதினாங்களோ அவரை பற்றியான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ அவரை பற்றியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. விஜயோத்சவ் நாமக் யஹ் நிபந்த் ஸ்ரீ வித்யாநிவாஸ் மிச்ரகா ஹை. அதாவது இந்த விஜயோத்சவனால என்ன அர்த்தம்னா ஒரு வெற்றி திருவிழா. அதாவது விஜய் உற்சவ், விஜய்னா வெற்றி, உற்சவனா அதுக்கான திருவிழா. ஸோ வெற்றி திருவிழா அப்படின்றத அந்த பேரில் இருக்க நாமக் யஹ் நிபந்த் இந்த கட்டுரை வந்து ஸோ ஸ்ரீ வித்யாநிவாஸ் மிச்ரகா ஹை. ஸோ இது இவருடைய ஒரு கட்டுரை. विद्यानिवास मिश्र संस्कृत और हिंदी दोनों भाषाओं के विद्वान थे. ஸோ இவர் வந்து சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே தோனோ பாஷாவோங்கே இந்த இரண்டு மொழிகளிலுமே அவர் வித்வான் தே ஒரு சிறந்த பண்டிதராக இருக்காரு. உன்கி ரச்சனாவோமே ஸோ அவருடைய படைப்புகளில் படி விவிதத்தாகை ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அவரோட படைப்புகள் எல்லாமே மிக சிறந்த ஒரு வித்தியாசமான கதைகளாக இருக்கும், கட்டுரைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. आप नवभारत टाइम्स और साहित्य अमृत பத்திரிகாவோं के संपादक भी रहे. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த நவபாரத டைம்ஸ் மற்றும் அந்த சாகித்ய அம்ருத் அப்படின்ற வந்து மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர் இதில் பத்திரிகையில் ஒரு எடிட்டராக இருந்தார். சம்பாதக் அப்படின்னா எடிட்டராகவும் இருந்தார். பாரத் சர்க்கார் ने उनको பத்மஸ்ரீ உபாதி சே பூஷித்து கியா ஹை. அதாவது இந்த பாரத சர்க்கார்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அவருக்கு பத்மஸ்ரீ உபாதி அப்படின்னா அந்த பத்மஸ்ரீ அவார்டை வந்து அவருக்கு கொடுத்து அவரை ஹானர் பண்ணுச்சு. பூஷித் கியா ஹை அவர் வந்து மரியாதை அவரை ஹானர் பண்ணுச்சு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் பரீட்சை. லேக் பரீட்சைனா விஜயோத்சவ் பற்றியான ஒரு 2 லைன் இன்ட்ரோடக்ஷன் லைன். यह लेखक द्वारा लिखा गया एक संवाद किया है. ஸோ இது வந்து ஒரு ரைட்டரால் எழுதப்பட்ட, ஒரு ரைட்டர் மூலமாக எழுதப்பட்ட ஒரு அதை எடிட் பண்ண, அதாவது அதை ஸோ எடிட் பண்ணப்பட்ட ஒரு கட்டுரை. இஸ்மேம் இதில் லேக்கக் விஜயதசமி, கோஜாகரி और தீபாவளி ஆதி தியோஹாரோं के बारे में बताते हैं. ஸோ இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்களா, ரைட்டர் வந்து விஜயதசமி எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ விஜயதசமினா அந்த படிப்புக்கான நாள் கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ புது அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கோஜாகரின்றது நார்த் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான், அதுவுமே ஒரு ஃபெஸ்டிவல் தான். தீபாவளி, ஸோ இது எல்லாமே தியோஹார் அப்படின்னா ஃபெஸ்டிவல். இது எல்லா ஃபெஸ்டிவல்ஸை பற்றியுமே பத்தாத்தே ஹே ஸோ இந்த விஜயோத்சவில் நமக்கு சொல்லியிருக்கிறாராம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லேக்குக்கா சாராங்ஷ். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விஜயதசமி और தீபாவளி. ஸோ விஜயதசமி தீபாவளி எப்போ வந்து அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம், ஸோ எதனால அந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விஜயதசமி கா தியோஹார் பூரே பாரத் மே மனாயா ஜாத்தா ஹை. அதாவது அந்த விஜயதசமின்ற அந்த ஃபெஸ்டிவல்
பூரே பாரத் மேம் இந்த இந்தியா ஃபுல்லாகவே மனாயா ஜாத்தா ஹை. மனாயானா செலப்ரேட், அதாவது கொண்டாடுறது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே அதை வந்து கொண்டாடுறாங்களாம். கஹதி ஹைகி. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த விஜயதசமி மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்ரீராம் நே இசி தின் ராவன் பர் விஜய் பிராப்தி கி. ஸோ எதனால விஜயதசமின்னு கொண்டாடுறாங்க, இதுலேயே விஜயதசமி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் விஜயம், வெற்றி கொண்ட நாள். ஸ்ரீராமர் என்ன பண்ணாரு, இசி தின் அந்த நாள் அன்னைக்கு தான், அதாவது விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, ஸோ அந்த நாள் அன்னைக்கு தான் ராவன் பர் ராவணன் மேலே விஜய் பிராப்திக்கு ராவணனை கொன்று அவரை ஜெயிச்ச நாளை தான் நாம் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோமா. யஹ் தியோஹார் அஸ்வின் சுக்லக்கி தசமி கோ பட்தா ஹை. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை நாம் என்னவும் கொண்டாடுறோம், அஸ்வின் சுக்லக்கி தசமினும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் கிருஷ்ணா अमावस्या को श्री राम लंका से लौट आए और उनका ராஜாபிஷேக் பி ஹுவா. அதாவது கார்த்திக் கிருஷ்ணா அவர் என்ன பண்ணுறாரு, அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீராம் லங்காசே லவுட்டே, அந்த ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, அந்த இலங்கையிலிருந்து அந்த ராவணனை கொன்னுட்டு லவுட்டே திரும்பி வராரு. அவர் உன்கா. ஸோ அப்படி திரும்பி வந்தவருக்கு என்ன பண்ணுறாங்க, ராஜாபிஷேக் பி ஹுவா, அவருக்கு ராஜாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த ராமருக்கு. அயோத்தியா வாசியோங்னே, அது மட்டும் இல்லாமல் அந்த அயோத்தியாவில் இருக்காங்களே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கர் கர் தீபு சலாயே. ஸோ ராவணன் இறந்துட்டான்றதுனால அவங்க அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, கர்கர்னா ஒவ்வொரு வீட்டிலையும் தீபு சலாயே தீபம் ஏற்றி அதை கொண்டாடுறாங்க. இசி குஷி மேம். ஸோ இந்த சந்தோஷத்தை ஆஜ் பி இப்போவுமே பூரி பாரத் மேம் நம்ம இந்தியா முழுக்க தீபு சலாயே ஜாத்தி ஹை, அதாவது தீபம் ஏற்றி தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம். அதாவது ராவணன்ற ஒரு கொடூரன் இறந்துட்டான், ஸோ அதுக்கான ஒரு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுனால ஒவ்வொரு வீட்லையும் தீபத்தை ஏற்றி கொண்டாடுறது தான் நம்ம தீபாவளினும் சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட் திக் விஜயோங்கா உத்தேஷ்ய. அதாவது திக் விஜயோங் அப்படின்னாலே 4 பக்கங்களும் நாலாபுரம் உள்ள நாடுகளை வந்து வெற்றி பெறுறது. ஸோ அதுதான் திக் விஜயோங்கா உத்தேஷம். ஸோ அப்படி அந்த 4 புறம் உள்ள நாடுகளை வெற்றி பெறுவதற்கான நோக்கம் என்ன, ஏன் ராஜாக்கள் வந்து அதை செய்கிறாங்க. प्राचीन दिग्विजयों का उद्देश्य किसी देश पर अधिकार जमाना नहीं था. कालिदास ने उगाड़ कर फिर से रोपने पर जोर दिया है. ऐसा करने से फसल दुगुनी होती है. அதாவது பிராச்சீன் திக் விஜயோங்கா உத்தேஷம் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த எல்லா நாடுகளில் நாலாபுறமும் நாடுகளை வெற்றி பெறுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, கிசி தேஷ் பர் அதிகார் ஜமானா நஹிதா, அதாவது எந்த நாட்டையும் அதிகாரம் பண்ணணும் அப்படின்றது அவங்க எண்ணம் கிடையாது. ஸோ காளிதாஸ்னே உகாட்கர் ஃபிர்சே அப்படின்னா, உகாட்கர்னா வேரோட பிடுங்கி எறியறது, வேரோட பிடுங்கி ரோப்பனே பர், ஸோ நடுறது, வேற ஒரு இடத்துல நடுறது வந்து எப்பவுமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாராம். அதாவது ஐசா கர்னேசே, ஏன் அப்படின்னா ஃபசல் துகுனி ஹோத்தி ஹே, அப்போதான் விளைச்சல் வந்து பன்மடங்காக பெருகும் அப்படின்றது அவரோட எண்ணம். அதாவது ஒரு செடியை வந்து ஒரு இடத்துல நட்டுட்டு அதுக்கப்புறம் அது வேற ஒரு இடத்துல அது வேரோடு பிடுங்கி வேற ஒரு நல்ல மண்ணில் விதைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதோட விளைச்சல் ஃபசல் அப்படின்னா ஈல்டிங் வந்து பல மடங்கு ஆகும், 2 மடங்கு ஆகும் அப்படின்றது அவரோட எண்ணம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இசி தரக் இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் துர்பல் ராஜாக்கோ ஹட்டாக்கர், துர்பல்னு இது அந்த பலமில்லாத ராஜாவை வந்து வேரோட அழிச்சிட்டு, அதாவது அவங்கள ஜெயிச்சு வெற்றி கொண்டு உசி க்ஷேத்திரக்கே, ஸோ அந்த துறையில் இருக்கிற சபல் வியக்திக்கோ, அந்த பலசாலியான ஒரு பர்சனை ராஜா பன்னேசே, ராஜாவா ஆக்கி உஸ் க்ஷேத்திரக்கோ, அந்த துறைக்கு அந்த நாட்டிற்கு லாபமில்தாகை, ஒரு பலனை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் அந்த திக் விஜய். அதுக்காக தான் இந்த 4 புறங்களிலையும் படையெடுத்துட்டு அந்த தகுதியில்லாத ராஜாக்களை தூக்கிட்டு அதில் தகுதி வாய்ந்த அந்த ராஜாக்களை வந்து அந்த துறையில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த திக் விஜய்ன்றது. ஏன் அப்படின்னா அப்போதான் வஹ் பிரதேஷ், அந்த பிரதேசம் அந்த நாடு சக்திசாலி ஹோ ஜாத்தா ஹே, ஒரு
சக்தி வாய்ந்ததாக வந்து மாற முடியும். அப்போ தான் எதிரி நாடுகள் வரும்போது போரிட்டு தன் நாட்டை காப்பாற்றிக்கூட திறமை ஒரு நல்ல ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படின்றதுனால தான் இந்த திக் விஜய் வந்து அந்த காலத்தில் வந்து நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு ராம் கி ஜீத் और பாரத் கி ஜீத். அதாவது ராமருடைய வெற்றி மற்றும் நம்ம பாரதத்தினுடைய வெற்றி, நம் நாட்டினுடைய வெற்றி, அதாவது இந்தியாவினுடைய வெற்றி. राम की विजय यात्रा में वन के वानर और बालू जादियों ही उनके साथ थी. அதாவது ராமருடைய வெற்றி யாத்திரையில வெற்றி பயணத்தில் வன்கே அந்த காட்டுல இருக்கிற வானரங்கள் மற்றும் பாலுனா கரடி இருக்கு இல்லையா, அந்த கரடி இனத்தங்கள் எல்லாமே, ஜாதியம்னா அந்த கரடி இனத்தை சேர்ந்தது எல்லாமே உன்கே சாத்துதீங் அவரோட துணை இருந்துச்சான். அயோத்தியா சே கோயி சேனா நஹி ஆயித்தி. ஆனா அயோத்தியால இருந்து எந்த ஒரு படைகளுமே அவருக்கு துணையா வரல. அதுதான் கோயி சேனா, எந்த ஒரு சோல்ஜர்ஸுமே அயோத்தியால இருந்து அவருக்கு துணையா வரல வெற்றி போராட்டத்தில். ராம் நே ரத்ஹின் ஹோக்கர் பி ரத்து பர் சடே ராவன் கே விருத்த லடாயி லடி. அதாவது ராமர் வந்து ரத்ஹின்னா அந்த ரதம் இல்லாமல், அதுதான் ரத்ஹின் ஹோக்கர், அதாவது தேர் அப்படின்னு சொல்லுவாங்களே, தேர் சேரியட். ஸோ அந்த தேர் எதுவுமே இல்லாமல் அந்த ரத்து பர் சடே ராவன் கே அந்த ரதத்தின் மேல் ஏறி வந்து அந்த ராவணனை விருத்த லடாயி மூர்க்கமாக, அதாவது பயங்கரமாக என்ன பண்ணாரு, சண்டை அவர் எதிர்த்து, ராவணனை எதிர்த்து ராமர் வந்து சண்டை போட்டாரு. इससे प्रभावित होकर ही गांधी जी आज़ादी के विजय अभियान में रामचरितमानस की चौपाइयों का उपयोग करते थे. அதாவது ஸோ இதில் இம்பேக்ட், அதை பிரபாவித் ஹோக்கர்னா இதனுடைய தாக்கத்தின் விளைவாக தான். ஸோ அந்த இம்பேக்டால பிரபாவித் ஹோக்கர்னா அதனுடைய தாக்கத்தினால காந்திஜி என்ன பண்ணுறாரு, ஆசாதிக்கே விஜய் அபியான்மே அந்த சுதந்திர போராட்டத்தில், சுதந்திரம் பெறணும் அப்படின்ற அந்த வெற்றி போராட்டத்தில் ராமச்சரித்திர மானஸ்கி, அந்த ராமச்சரித்திர மானஸ் அப்படின்ற நூலில் இருக்கிற அந்த சௌப்பாயோங்கா உபயோக கருத்தேத்தே, அதாவது சௌப்பாயோங் அப்படின்னா 4 அடிகள் கொண்ட அந்த பாடல். ஸோ அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அந்த வெற்றி போராட்டத்தில் ஈடுபட்டார். लंका में राक्षसों का पराभव नहीं हुआ, केवल रावण का अहंकार समाप्त हुआ. அதாவது இலங்கையில், லங்கா மீம்னா அந்த இலங்கையில் ராட்சசோங்கா பராபவ் நஹி ஹுவா, அதாவது ராட்சசர்கள் வந்து இறக்கலை, அந்த ராட்சசர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அழியலை, பராபவ் நஹி ஹுவான அழியலை. கேவல் ஒன்லி ராவன்கா அகங்கார், அந்த ராவணனுடைய அகங்காரம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. சமாப்து ஹுவானா ஒரு முடிவுக்கு வந்தது. பாரத் மேம், ஸோ இந்தியாவில் அதே போல் இந்தியாவில் அங்கிரேசோங்கா பராபவ் நஹி ஹுவா, ஆங்கிலேயர்கள் வந்து அழியலை, பராபவ்னா அவங்களுக்கான அழிவு இல்லை. கேவல் ஒன்லி உன்கா பிரபுத்துவ, ஸோ அவருடைய அதிகாரம் தான் சமாப்து ஹுவா முடிவுக்கு வந்தது. அதாவது பிரிட்டிஷர்களுடைய அதிகாரம் முடிவுக்கு வந்துச்சு, பட் ஆங்கிலேயர்கள் வந்து அழியலை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஜ்கா பாரத். ஆஜ்கா பாரத்னா இன்றைய பாரதம் எப்படி இருக்கு, இன்றைய இந்தியா வந்து எப்படி இருக்கு. ஹமாரே லியே விஜய் யாத்ரா சமாப்து நஹி ஹோத்தி, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும், அதுதான் ஹமாரே லியேன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் யாத்ரா, அதாவது வெற்றி பயணம் என்றது சமாப்த நஹி ஹோத்தி, இன்னும் சமாப்தனது முடிவு, சமாப்த நஹினா முடிவுக்கு இன்னும் வரல. ஆஜ் பாரத் மேம் போக் கே லியே சீனா சப்படி ஹோ ரஹி ஹை, அதாவது இப்போ இந்த பாரதத்தில் போக் கே லியே சீனா சப்படி ஹோ ரஹி ஹை, அதாவது சீனா சப்படி அப்படின்னா பிடுங்கி சாப்பிட்றது மற்றவங்க கிட்டேருந்து. போகுக்கே இல்லைன்னா தன்னுடைய சந்தோஷத்திற்காக, சுகபோகத்திற்காக சீனா சப்படி ஹோ ரஹி ஹே, இப்போ இருக்கிற இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கு, மற்றவங்க கிட்டேருந்து பறிச்சு தான், அதை மற்றவங்க கிட்டேருந்து கொள்ளையடிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தன்னோட சந்தோஷத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. தூசரோं को भयभीत करने की கூப்ரதா சல் ரஹி ஹை, அதாவது மற்றவங்களை பயமுறுத்துற அந்த ஒரு கொடுமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதுதான் பயபித்து கர்ணிக்குன்னா மற்றவங்களை பயமுறுத்தி என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களோட பணத்தை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிடுறாங்க. ஹம் ஏக் தூஸ்ரோ கி சுவிதா கி உபேக்ஷா கர்த்தே ஹே, நாம் என்ன பண்ணுறோம்,
ஸோ ஏக் தூசரோக்கி சுவிதாக்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்கள வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸோ மற்றவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, உபேக்ஷா கர்த்திகேனா உதாசீனப்படுத்துகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னோட பண வலிமையால் மற்றவங்கள வந்து உதாசீனப்படுத்திக்கிறாங்க. அதுதான் உபேக்ஷா அப்படின்னு சொல்கிறது. அகங்கார் மத் और ईर्ष्या हमारी पैतृक संबंधी हो गई है. ஸோ அகங்காரம் மத்னா அந்த அந்த போதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருமை பேசுறது, ஈர்ஷ்யன பொறாமை. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஹமாரி பைத்ருக் சம்பத்தி, அதாவது பைத்ருக் அப்படின்னாலே இறந்து போன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பயனற்ற ஒரு செல்வமாக வந்து இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. அப் இப்படி இருக்கும்போது ஃபிர்சே விஜய் யாத்ரா நிக்கால்னி படேகி, எப்படி நம்ம இந்த வெற்றி பயணம் வந்து ஒரு வெற்றின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன் சத்ருவங் பர், ஸோ இப்படிப்பட்ட அந்த சத்ருவங்னா யார், இப்படிப்பட்ட அந்த மோசமானவர்களை வந்து விஜய் பானேக்கா சங்கல்ப், வெற்றி கொள்வதற்கான சங்கல்ப்னா ஒரு ரெசல்யூஷனை வந்து லேனா ஹோகா, கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட சத்ருவங்னா யார், இந்த மாதிரி மற்றவங்களை பயமுறுத்தி கொள்ளையடிக்கிறது, இந்த அகங்காரம் பொறாமை பிடித்தவங்க இவங்க எல்லாரையுமே நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் இப்பத்திய பாரதத்துக்கான ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு ராம் ஹி ராஜா, அதாவது ராமன் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீராம் அயோத்தியா லவுட்டே, ஸோ ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அயோத்தியா லவுட்டே, ஸோ அயோத்தியாவுக்கு திரும்புகிறாரு. வே சிங்ஹாசன் பர் ஆசின் ஹுயே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிம்மாசனத்தின் மேலே ஆசின் ஹுயே அமர்றாரு. ராம் சப் ஜங்கல் மேம் தே, ஸோ ராமர் வந்து எப்போ காட்டுக்குள்ளே இருந்தாரோ தப் பி ராஜா ஹி தே, அப்போவும் ஒரு ராஜாவாக தான் இருந்தார். பரத் அப்னேக்கோ ராஜா நஹி நியாஸ்தாரி மானே தே, பரத் யாருன்னா இந்த ஸ்ரீராமருடைய தம்பி இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, அப்னேக்கோ ராஜா, தன்னை வந்து ராஜாவா அவர் எப்பவுமே நினைச்சிடுது இல்லை, ராமர் இல்லை அப்படின்னாலும் பரத் வந்து தன்னை ராஜாவா நினைக்கல. மகாத்மா காந்தி உசி ஸ்திதி மேம் ஷாசக்கு தேக்னா சாஹத்தே தே, ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணார், அந்த சுச்சுவேஷனில் உசி ஸ்திதி மேம், அந்த இடத்துல ஷாசக்குக்கோ தேக்னா, ஒரு நல்ல ஆட்சியானலாம் பார்க்கணுன்றது விரும்புகிறாரு. ஷாஷன் தோ ஹமேஷா ராம் கா ஹி ஹை, ஸோ அப்படி பார்க்கும்போது ஷாஷன் அந்த ஆட்சியாளர் யாராக இருக்கணுமா, எப்போவுமே ராம் கா ஹி ஹை, ராமர் தான் இருக்கணும். உன்கி தரஃப் சே பிரதிநிதி ஹோக்கர் ஷாஷன் சலானா ஹி जनतंत्र के शासन का लक्ष्य होना चाहिए, அதாவது உன்கி தரஃப் சே பிரதிநிதி ஹோக்கர், ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஷாஷன் சலானாகி, ஸோ அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அந்த ஆட்சி செய்யறது தான் ஜனதந்திரகே ஷாஷன்கா, அந்த குடியாட்சின்னு சொல்லுவாங்க, அந்த மக்கள் ஆட்சியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ராமர் வந்து இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஜனதந்திரகே ஷாஷன், மக்கள் ஆட்சிக்கான லட்சிய ஹோனா, லட்சியமாக கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு காளி பூஜா. ஸோ காளி பூஜா எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, பூர்வி பாரத் में दीपावली को काली पूजा के रूप में मनाते हैं, அதாவது ஈஸ்ட் இந்தியாவில் தீபாவளி வந்து காளி பூஜான்ற பேரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். மோஹ் और मद को उकाट फेंकने वाले देवी काली है, அதாவது மோகம் அந்த ஆசை, அந்த போதை, ஸோ இது எல்லாத்தையுமே உகாட் ஃபெங்கனே வாலே, வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய தேவி தான் யாரா, காளி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே யஹ் பர்வ ஜாக்கரன் கா பர்வஹை, ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, பர்வ ஜாக்கரன் கா பர்வஹை, அந்த பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க, ஜாக்கரன் அப்படின்னா அவேர்னஸ், மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த காளி பூஜான்றது. இசி தின், ஸோ அந்த டேயில் ஹிசாப் கிதாப் பூரா கர்த்தே ஹை, என்ன பண்ண, அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம், அதுதான் ஹிசாப் கிதாப்னா அக்கௌண்ட்ஸ் புக்கு. தீபாவளிக்கே தின், ஸோ தீபாவளி அன்னைக்கு மிட்டிக்கே தியே ஜலாயே ஜாத்தே ஹை, ஸோ மண்ணாலான விளக்க ஏற்றுவாங்க.
அதுதான் மிட்டிக்கே தியன மண்ணாலான விளக்க ஜலாயி சாத்திகேன ஏற்றுவாங்க. ஏ தீப் கஹத்தே ஹைக்கி. ஸோ அந்த தீபம் என்ன சொல்லும் அப்படின்னா, சச்சாயி கா கோயி ஆவரன் நஹி ஹோத்தா. அதாவது உண்மைக்குன்றது ஒரு தனி இது கிடையாது. கோயி ஆவரன் ஹோத்தா பி தோ வஹ டிக்கடா நஹி ஹே. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது சச்சாய்க்கா கோயி ஆவரனா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஆவரன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. ஓகே, ஸோ உண்மையை வந்து நம்ம பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒளி மூலமாக நம்ம அந்த ஒளியிலேயே நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடும். இதுக்குன்னு ஒரு தனி ஆவரணம் கிடையாது. ஸோ அதாவது இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, அந்த தீபம் என்ன சொல்லுதுன்னா, சச்சாயிக்கா கோயி ஆவரன். ஆவரனாலே முகமூடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த முகமூடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திரை மாதிரி. ஸோ உண்மைக்கு வந்து எந்த ஒரு திரையுமே கிடையாது. ஸோ உண்மையை மறைக்க முடியாது. கோயி ஆவரன் ஹோதாபி. அப்படி ஒரு முகமூடி இருந்தால், அப்படி ஒரு திரை இருந்துச்சு அப்படின்னா, வஹ டிக்கத்தா நஹிஹே. அது என்றைக்குமே நிலைச்சு நிற்காது. ஸோ உண்மைன்றது எப்பவுமே வெளிவந்துடும். அதை யாராலும் மறைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த காளி பூஜை அன்னைக்கு நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியது. ஸோ அந்த தீபத்துக்கான விளக்கமும் அதுதான். நெக்ஸ்ட்டு சுப பரிணாம், அதாவது ஒரு நல்ல வளர்ச்சி எப்படி இருக்கு. தீபாவளிக்கே தின் ஆஜ்பி மிட்டி கா தியா ஜலதா ஹை. அதாவது தீபாவளி அன்னைக்கு ஆஜ்பி இப்போவும் மிட்டி கா தியா மண்ணாலான விளக்க ஜலதாக ஏற்றிட்டு இருக்காங்க. மிட்டி கே ஹி லக்ஷ்மி கணேஷ் கி பூஜா கி ஜாத்தி ஹை. அதாவது மிட்டி கே ஹி அந்த மண்ணுனா அந்த இதை சொல்றாங்க அப்படின்னா, லக்ஷ்மி கணேஷ்கி பூஜா கி ஜாத்தி ஹே. அந்த மண்ணால் எதுக்கு விளக்கேற்றுறாங்க அப்படின்னா, இந்த லக்ஷ்மிக்கும் கணேஷ்க்கும் பூஜை பண்ணுற மாதிரி அதுதான் பூஜா கி ஜாத்தி ஹே. லக்ஷ்மிக்கும் கணேஷ்க்கும் பூஜை பண்ணுவாங்க. इससे पता चलता है कि मन की पवित्रता और सच्चाई अभी बची हुई है. ஸோ அதனால தான், ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுன்னா, நம்ம மனசில் இருக்கிற இந்த பவித்திரத்தான ஒரு புனிதத்தனம், அதாவது புண்ணியம் இல்லை தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மற்றும் உண்மை அபி பச்சி ஹுயி இன்றைக்கும் வந்து நம்ம மனசில் எப்பவுமே இருக்குது. அது கெடுதல்லேருந்து நம்மளை தப்பிக்க வைக்குது, கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. விஜயோத்சவ கா யஹி சுப் பரிணாம் ஹோனா சாஹியே. ஸோ ஒரு அந்த வெற்றி திருவிழா அன்னைக்கு யஹி இந்த சுப பரிணாம், இந்த ஒரு நல்ல வளர்ச்சின்றது கண்டிப்பாக நடக்கணும். விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ் நிபந்த் பட்டுக்கர். ஸோ இந்த எஸ்ஸேவை இந்த கட்டுரையை படிக்கும் பொழுது ஹம் தியோஹாரோं की जानकारी पाते हैं. ஒரு விழாக்களை பற்றியான ஒரு அறிவு வந்து நமக்கு கிடைக்குது, ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குது. यह भी जान पाते हैं कि देश को अब बुराइयों को उगाड़ फेंक कर भलाई को स्थापना करनी है. ஸோ அதாவது யஹ்பி ஜான் பாத்தே ஹைக்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருதான். தேஷ்கோ அந்த தேசத்தினுடைய தேசத்துல புராயோங்கோ உகாட் ஃபேங்குக்கர் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி பலாயிக்கு ஸ்தாபனா நல்லதை வந்து ஸ்தாபனா கர்ணிகை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்மளுடைய நாட்டில் நிலைநிறுத்தணும் அப்படின்றதான் இந்த விழாக்களினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?